பகவத்கீதை உண்மை உருவில் 108 முக்கியமான ஸ்லோகங்கள். ஸ்லோகா 9. அத்தியாயம் 2, பதம் 23. நைனம் சிந்தந்தி சஸ்திராணி நைனம் தஹதி பாவகஹ ந சைனம் க்லேதயந்த்யாபோ ந சோஷயதி மாருதஹ. ஆத்மா எந்த ஆயுதத்தாலும் துண்டிக்கப்பட முடியாததும், நெருப்பால் எரிக்கப்பட முடியாததும், நீரால் நனைக்கப்பட முடியாததும், வீசும் காற்றால் உலர்த்தப்பட முடியாததும் ஆகும். இந்த ஸ்லோகத்தின் விளக்கம். இந்த ஸ்லோகம் ஆன்மாவின் அழிவில்லாத தன்மையை விளக்குகிறது. ஆயுதங்கள். உடலை கிழிக்கலாம், ஆனால் ஆன்மாவை தொட முடியாது. நெருப்பு உடலை எரிக்கலாம், ஆனால் ஆன்மா எரியாது. தண்ணீர் உடலை நனைக்கலாம், ஆனால் ஆன்மாவை ஈரமாக்க முடியாது. காற்று உடலை உலர்த்தலாம், ஆனால் ஆன்மாவை உலர்த்த முடியாது. ஆன்மா அழிவற்றது, நித்தியமானது, தெய்வீகமானது. அது எந்த பொருளாலும் பாதிக்கப்படாது. உடல் அழிந்தாலும் ஆன்மா அழியாது. ஆழ்ந்த பொருள். இந்த ஸ்லோகம் அர்ஜுனனுக்கு ஆன்மாவின் சுதந்திரம் மற்றும் அழிவில்லாத தன்மை பற்றி நினைவூட்டுகிறது. உடல் அழிவது இயல்பு, ஆனால் ஆன்மா சாஸ்வதம், நித்தியம். ஆன்மா அபரிமிதமான சக்தி. அது பிரபஞ்சத்தின் தெய்வீக அங்கம். இதை உணர்ந்தால் மரண பயம், துக்கம், குழப்பம் அனைத்தும் நீங்கும். ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாக்கயா சக்ஷுர் உன்மிலித்தம் ஏன தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. இருளின் அஞ்ஞானத்தால் குருடனாக இருந்த எனக்கு ஞானம் என்ற கண் மருந்தை அளித்து என் கண்களை திறந்த அந்த ஸ்ரீ குருவிற்கு நமஸ்காரம்.